அதிமுக மேலே வரணும்னா இன்னும் கூட்டணி கட்சி வேணும், முக்கிய தொண்டர்கள் இல்லையே. இப்போ தொண்டர்கள் அடையாள தொண்டர்கள் இருக்காங்களா அதிமுக? அது அதிமுகவில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் நீர் பூத்து நெருப்பு மாதிரி இருப்பாங்க. நீங்கள் எந்த ஒரு கட்சியும் நீண்ட காலம் இருக்கும்போது அவங்க வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க, சுற்றத்தினரா குடும்பத்தினரா யாராவது இப்போ வந்தவங்களா அப்படின்ற மாதிரி இருக்கும் ஒரு குடும்பம். அது பெரிய குடும்பம்னு ஆகும்போது அது அப்படி அல்ல. தேர்தல் என்று வருகின்ற போது 2026 தான் சரியான தீர்ப்பு வழங்கும். ஆகவே வருமா வராதா என்பது இதெல்லாம் சும்மா இந்த இடைத்தேர்தல் அதில் எல்லாம் வந்து நேரத்தை காலத்தை மக்களை கட்சிக்காரர்களை அது அனாவசியமாக சிரமம் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் முக்கியம். ஆனால் அவனுடைய பிரபல்யம், அவனுடைய சிறப்பு குறைஞ்சிட்டே இருக்கு. விஜய் வர்றாரு, விஜயோட பேச்சு அதிகமாயிட்டு இருக்கு, அதிமுகவே சாச்சிர வரும் அப்படிங்கிற மாதிரி தானே தெரியுது. நீங்கள் ஒரு விஷயத்துக்கு நீங்கள் விஜய் வரார் ஒத்துக்கிறோம், வர்றது நல்லாவே வரட்டும், வளரட்டும், ஆட்சி கூட பிடிக்கட்டும், அது கூட கவலை இல்லை. மக்கள் ஆதரவு ஆட்சி பிடிக்கலாங்கிறீங்க? இல்லைங்க, பிடிக்கலாம், மக்கள் வாக்களித்தால் தானே. அவர் எந்த நோக்கத்தில் வருகிறார்? விஜய் அரசியலுக்கு வருவது சேவை செய்வதற்கா, வேறு ஏதேனும் அதிகாரத்தை அதை ஆதாயம் தேடுவதற்கா? இதான் ரெண்டு கேள்வி.